Hello guys, welcome back to the channel. கம்பாசிட்டிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த கம்பாசிட்டிங் ஃபண்டமெண்டல் சீரீஸில் நம்ம அடுத்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக் லெவல்ஸ். லெவல்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண டாபிக்ஸில் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கான ஆன்சரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 1க்கான ஆன்சர் 3D ட்ராக்கிங். இந்த சீஷோரை ஒட்டி நிறையா ராக் ஃபார்மேஷன் இருக்க மாதிரி பண்ணணும்னா அதை நம்ம 3D ட்ராக்கிங் பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபுட்டேஜோட மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் நிறையா பேரலக்ஸ் அண்ட் டிமென்ஷனாலிட்டியும் இருக்குது. மற்ற ட்ராக் யூஸ் பண்ணோம்னா இந்த ரிசல்ட்டை கொண்டு வரது ரொம்பவே டைம் கன்சியூம் பண்ணும். எக்ஸாம்பிள் 2க்கான ஆன்சர் 2D ட்ராக்கிங். ஏன்னா இந்த ஃபுட்டேஜில் பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பொசிஷனில் இருந்து கேமரா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஒரு ஃபுட்பால் மாதிரியான எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் 2D ட்ராக்கிங் பண்ணாலே அதை அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 3க்கான ஆன்சர் 2.5D ட்ராக்கிங். இந்த ஃபுட்டேஜில் ஜஸ்ட் ஒரு பிளேனில் தான் நம்ம கிராஃபிட்டி ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம நார்மல் பிளேனார் ட்ராக்கர் வச்சே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். 3D ட்ராக்கிங் பண்ணியும் பண்ண முடியும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம 2.5D ட்ராக்கிங் பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஒர்க் முடியும். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். நம்ம லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வேர்டை கேட்குறப்பவே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். லூமினன்ஸ் அண்ட் கலர்ஸை மீன் பண்ணுறது தான் இந்த லெவல்ஸ். இப்போ ஒரு ஃபுட்டேஜை காம் பண்ணுறீங்கன்னா அதில் மல்டிபிள் ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுவீங்க. அதில் அப்படி ஆட் பண்ணுற எல்லா ஃபுட்டேஜஸ் அண்ட் எலமெண்ட்ஸுமே ஒரே மாதிரி சேம் லூமினன்ஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த லெவல்ஸ். இந்த லூமினன்ஸுங்கிறது எதை மீன் பண்ணணும்னா உங்கள் ஃபுட்டேஜில் இருக்க லைட்டோட வேல்யூஸ்னு சொல்லலாம். இந்த லூமினன்ஸில் டோட்டலாக 3 விஷயம் இருக்குது: ஹைலைட்ஸ், ஷேடோஸ் அண்ட் மிட்டோன்ஸ். ஹைலைட்ஸுங்கிறது உங்கள் ஃபுட்டேஜில் இருக்க பிரைட்டஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஷேடோஸுங்கிறது உங்கள் ஃபுட்டேஜில் இருக்க டார்க்கஸ்ட் பாயிண்ட். இதை மோஸ்ட்டாக பிளாக் பாயிண்ட் அண்ட் ஒயிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் காம் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க. அப்போனா தான் உங்கள் ஒர்க் ஃப்ளோ இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மிட்டோன்ஸ் அப்படின்னா என்னன்னா உங்க ஃபுட்டேஜில் இருக்க கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம். இந்த மிட்டோன்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ற எலமெண்ட்ஸ் கேமரால இருந்து இது எவ்வளவு தூரத்துல லொக்கேட் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கான்ட்ராஸ்டோட வேல்யூ மாறும். எக்ஸாம்பிள், நீங்க ஆட் பண்ற எலமெண்ட் கேமரால இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா அதுல கான்ட்ராஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே ரொம்ப பக்கத்துல இருந்தா அதுக்கு கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கும். அடுத்து கலர்ஸ். இந்த கலர்ஸை பொறுத்த அளவுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று சேச்சுரேஷன், இன்னொன்று கலர் டோன்ஸ். கலர் டோன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஓவரால் ஒரு ஃபுட்டேஜோட டோன்னு சொல்லலாம். அது வார்ம்னஸ், கோல்ட்னஸ் ஆர் கிரீன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதே சேச்சுரேஷன் அப்படின்னா என்னன்னா அதில் இருக்க கலர்ஸோட இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். கலர் டோன் அண்ட் சேச்சுரேஷன் நீங்கள் காம்ப் பண்ணுற எல்லா ஃபுட்டேஜஸ்லையும் சிமிலராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லெவல்ஸை நம்ம ஒழுங்காக காம்ப் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம காம்ப் பண்ணுற எலமெண்ட்ஸ் எல்லாமே சீனில் ஃபிட் ஆகாமல் ரொம்பவே தனியாக தெரியும். இந்த கலர்ஸ் அண்ட் லூமினன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு கம்பாசிட்டருக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்கில். ஸோ இந்த கலர்ஸ் அண்ட் கலர் தியரியை பற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக கற்றுக்கங்க. ஏன்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு லெவல்ஸை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கலர் தியரி பற்றி தெரிஞ்சுக்கணும், கலர்ஸை பற்றி கற்றுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.